ஹேக்கிங் பத்தி பேசினோம் போன வீடியோல. சரி, ஓகே. இப்போ இந்த அக்கௌண்ட் எடுக்கிறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னு யோசிச்சீங்களா? உங்களோட பிசினஸ் பேஜா இருந்தது அப்படின்னா அந்த பேஜை அப்படியே செல் பண்ணிடுவாங்க வேற ஒருத்தருக்கு. அதுதான் அவங்களோட யூஸ். அதே மாதிரி உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்களுடைய தவறான இமேஜஸ்லாம் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கலாம். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட கூட அவங்க பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ரீசன். அதுக்காக தான் அவங்க நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பா எல்லாமே நடந்துருச்சுப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அவங்க த்ரெட்டன் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டு ஐயோ இது வந்து இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்றத மட்டும் செய்யாதீங்க. அதுதான் உங்களோட வீக்னஸ். அதுதான் அவங்க ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஹேக்கிங்ல நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். முதல்ல சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை உங்களோட வச்சுக்கோங்க.